வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மீனா மயிலை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்க. இவளை எதுக்கடி கூட்டிகிட்டு வந்த? இவளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு கோமதி சொல்ல, நாங்கள் எதேச்சியாக தான் வந்தோம், நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு சொல்லி ஒன்று உங்கள் மருமா எங்களை வர சொல்லலை அப்படின்னு பாக்கியம் படார்னு மீனாவை கோத்து விட்டுடுறாங்க. கோமதிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. மீனா இவளை வர சொன்னாளா அப்படின்னு அவங்க ஆன்னு பார்த்துட்டு இருக்க. ஏன் மயிலு அம்பட்டு நடந்திருக்குது அந்த வீட்டுல, அந்த வருத்தம் கொஞ்சமாச்சு இவங்க முகத்துல தெரியுதா அப்படின்னு பாக்கியம் பேச, ஐயோ அம்மா அப்படின்னு மயிலு பதறிக்கிட்டு இருக்காங்க. மீனா பயத்தோட கோமதிய பாக்குறாங்க. அதான் எல்லாரும் எதுவுமே நடக்காத மாதிரி சந்தோஷமா இருக்காங்க பாரு மயிலு அப்படின்னு பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்காங்க பாக்கியம். ஐயோ நீங்க வேற கொஞ்சம் அமைதியா இருங்க, நேரங்காலம் தெரியாம எதையாவது பேசி வைக்காதீங்க அப்படின்னு மீனா படபடக்குறாங்க. அத்தை இங்க பாருங்களேன் அப்படின்னு மீனா கூப்பிட, நீ எதுவும் பேசாத அப்படின்னு கோமதி வெறுப்போட ஒரேட்டை எடுத்து வைக்க. அத்தை இருங்க இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, ஒரு முக்கியமான விஷயங்கிறாங்க மீனா. ஏய் என்னடி, இவ படத்துல கூட பார்க்காத வில்லத்தனத்தை பண்ண பொம்பளை இவ. ஆமா ஆமா, பெரிய வில்லத்தனத்தை பார்த்துட்டா இவ அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பாக்குறாங்க. இவ மவ பேசுனா பயமா இருக்கும், ஆனா இந்த பொம்பளை பக்கத்துல வந்தாலே பயமா இருக்குடி அப்படின்னு கோமதி கொஞ்சம் பயத்தோடு தான் சொல்றாங்க. இதோ பாரு நான் கிளம்புறேன்னு கோமதி நடக்க, அத்தை 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 அப்படின்னு மீனா இழுத்து பிடிக்கிறாங்க. ஆமா ஆமா, நாங்க தான் அப்படியே வில்லி, இந்த அம்மா அப்படியே பச்சை புல்ல, அப்படி என்ன நாங்க வில்லத்தனம் பண்ணிட்டோம் அப்படின்னு ரத்த காட்டேரி மாதிரி பாக்கியம் கத்த, அம்மா அம்மா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. மயிலு பலார்னு ஒரு அற விடாம. மயிலும் திருந்த போறது இல்ல, மீனாவுக்கும் தேவையில்லாத ஆணிதான் இதெல்லாம். ஐயோ ஏங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க, அடங்கவே மாட்டீங்களான்னு மீனா பாக்க, பெரிய இவ மாதிரி பேச்சு பேசுற அப்படின்னு பாக்கியம் ஏகவசனத்துல இறங்கிட. இங்க பாரு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத அப்படின்னு கோமதியும் சொல்ல, ஐயோ அம்மா என்னம்மா பேசுற, கொஞ்சம் அமைதியா இருமாங்கிறாங்க மயிலு. நீ சும்மா இர்றி, நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க, அதை கேட்டுக்கிட்டு அமைதியாவே இருக்க சொல்றியா அப்படின்னு பாக்கியம் கத்த. ஆன்னு பாக்குறாங்க கோமதி. மயிலு வர்ற கண்ணீரை தொடச்சிட்டு நிக்க, நாம தான் பெரிய வில்லி குடும்பமா, இவங்க சீமையிலேயே இல்லாத குடும்பம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. நம்ம கிட்ட எதுக்கு இவ இந்த கத்து கத்திட்டு இருக்கான்னு கோமதி அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஐயோ உலவாய மூடினாலும் ஊர் வாயை மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா ஊர் உலகத்து வாயவே மூடினாலும் இந்த அம்மா வாயை மூட முடியாது போல இருக்கே அப்படின்னு டென்ஷனும் கடுப்புமா பாத்துட்டு இருக்காங்க மீனா. ஒத்த மளிகை கடையை வச்சுக்கிட்டு என்னமோ சிவகங்கை சீமையவே கட்டி ஆள்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு பாக்கியம் கத்திக்கிட்டே போக, இந்த அம்மாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஐயோ அத்தை கிட்ட சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது போல இருக்கே அப்படின்னு மீனா பயத்தோட ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. கோமதி அதிர்ச்சியில அப்படியே நின்னுட்டு இருக்க. மூத்த இளவரசரு அப்படியே வேலை பாக்குறாரு மளிகை கடையில, அதுவும் சம்பளமே இல்லாம அப்படின்னு கேவலமா பேசிட்டு இருக்க. கோமதிக்கும் கொஞ்சம் கோபம் வருது. மீனா அவ்வளவுதான் சோழி சுத்தன்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. மயில தவிப்பா பாத்துட்டு இருக்காங்க. அவருக்கு +2 படிச்ச பொண்ணு போதாதாமா, கலெக்டர் பொண்ணு தான் கேக்குதோ அப்படின்னு பாக்கியம் கத்திக்கிட்டே இருக்க. ஏங்க இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு மீனாவும் கத்துறாங்க. இங்க பாருங்க, நாங்க கலெக்டர் பொண்ணெல்லாம் ஒன்னும் எதிர்பார்க்கல, நேர்மையான ஒரு பொண்ணை தான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு கோமதி சொல்ல, உங்க நேர்மையும் உங்க எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பார்க்க. மயில ஐயோன்னு தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. நேர்மை இவகிட்ட இல்லைன்னு தான் இவ கூட வாழ முடியாதுன்னு அவன் சொன்னான். நாங்க அதெல்லாம் பேச வேண்டிய அளவுக்கு பேசியாச்சு, போதும்னு கோமதி சொல்ல. என்ன போதும், எங்க பேசுங்க பாப்போம் அப்படின்னு சண்டைக்குன்னு வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறாங்க பாக்கியம். மீனாவுக்கு பயமும் படபடப்பும் ஒரு பக்கம் இருந்தாலும் டென்ஷன் ஒரு பக்கம்னு கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன், நீங்களா புதுசா பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காதீங்க, இருக்கிற பிரச்சனையே போதும்னு மீனாவும் கத்துறாங்க. பாக்கியம் மீனாவை எரிச்சலா பாத்துட்டு இருக்க. நாங்களா இருக்க தொட்டுதான் விவாகரத்தோட முடிச்சிடலான்னு பாத்துட்டு இருக்கிறோம், ஆனா நீங்க பண்ணின வேலைக்கு வேற யாராவது இருந்திருந்தா மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ளர வச்சிருப்பாங்கன்றாங்க கோமதி. ஐயோ இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு மயில தவிப்பா நிக்க. அத்தை 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 பேனா அத்தை, இப்ப இங்க சண்டை போடுறதுக்கு வரல, அது என்னன்னா அப்படின்னு மீனா ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே, இவளை போய் பாக்குறதுக்கு நீ என்ன கூட்டிட்டு வந்தியே, உன்ன நீ திருந்தவே மாட்டியாடி ஏண்டி அப்படின்னு மீனாவை திட்டிட்டு இருக்காங்க கோமதி. அம்மா நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதம்மா, எல்லா இடத்துலயும் சண்டை போடணுமா அப்படின்னு மயிலு தவிப்போட கேட்க. ஏண்டி நானாடி சண்டை போட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு பாக்கியம் சொல்ல. நாங்க என்னடி பண்ணோம், எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தாண்டி அப்படின்னு கோமதியும் சத்தம் போட. பாக்கியம் கத்த, கோமதி கத்த. ஐயோன்னு தவிச்சிட்டு இருக்காங்க மயிலு. மீனாவும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரையும் கன்சோல் பண்ண பாக்குறாங்க.
ரெண்டு பேரும் பயங்கர சண்டைக்கோழி மாதிரி எகிரி எகிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன பெரிய ஊர்ல இல்லாத பொய்ய சொல்லிட்டோம் அப்படின்னு பாக்கியம் கத்த. சும்மா நிறுத்துங்க அப்படின்னு கத்துற கோமதி. இதோ பாருடி, என் பேச்சதான் நீ மதிக்க மாட்ட. உன் மாமா பேச்சையாவது கொஞ்சமாவது மதிச்சு நடந்துக்கோ. ஏண்டி, ரெண்டு குடும்பத்துக்கும் ஒட்டு உறவு இல்லைன்னு அவர் சொன்னதை கேட்டு நாங்கெல்லாம் அமைதியா தானேடி இருக்கோம். உன்னால ஏண்டி அமைதியா இருக்க முடியல? என்ன உன் பிரச்சனை அப்படின்னு மீனாவை பிடிச்சி எகிரெகிர்னு எகிர்றாங்க கோமதி. மீனா பாவம் பரிதவிப்பா நிக்கிறாங்க. மயில கண்ணீரோட விரலால கிள்ளிக்கிட்டு ஹெல்ப்லெஸ்ஸா நிக்கிறாங்க. நிம்மதியா இருக்கதான் கோவிலுக்கு வர்றது, ஆனா வந்த இடத்துல கண்டவங்களை பார்க்கணும், கண்டவங்க பேச்செல்லாம் கேட்கணும். இதெல்லாம் தேவையாடி எனக்கு அப்படின்னு மீனாவை பார்த்து கத்துறாங்க கோமதி. இதுக்கு மேல நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. இத நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை நம்பி நான் வந்தேன்ல, என்ன சொல்லணும்? சி போடி அப்படின்னு மீனாவை பார்த்து ரொம்ப கேவலமா திட்டிட்டு போறாங்க கோமதி. அத்த ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு மீனா முயற்சி பண்றாங்க. சி போடி அப்படின்னு நிக்காம போயிடுறாங்க அவங்க. ஏங்க என்னங்க நீங்க, உங்களை நான் வெளியே தானேங்க நிக்க சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல, நீ சொன்னா நான் அங்கேயே நிக்கணுமா? அந்த அம்மா என் பொண்ணை மென்னு தின்னுகிட்டு இருக்கா, அதை பார்த்துக்கிட்டு என்ன அமைதியா இருக்க சொல்றியா நீ? அதெல்லாம் நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு பாக்கியம் ஆட்டமா ஆட மீனா பரிதாபமா மயில பாக்குறாங்க. போதுமா, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் ஆனாலும் என்னை நீ நிம்மதியா வாழவே விட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மயில பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது சரி, இந்த ஏச்சையும் பேச்சையும் வாங்கறதுக்கு தான் புள்ளத்தாச்சியா இருக்க என் பொண்ணு இங்க வர சொன்னியா நீ அப்படின்னு பாக்கியம் கத்த. கொஞ்சம் நிறுத்துறீங்களான்னு மீனாவும் கத்துறாங்க. அக்கா பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த அத்தை கிட்ட சொல்லலாம்னு தான் நான் இவங்களை இங்க வரவே சொன்னேன். அக்கா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொன்னாலே எல்லாம் சரியாயிடும்னு யோசிச்சேன் அப்படின்றாங்க மீனா ரொம்ப நொந்து போய். அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தென்னாவட்டா பாக்குறாங்க பாக்கியம். நான் மாசமா இருக்கதை யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு தானே சொன்னேன் மீனா அப்படின்னு மயிலு கேட்க. சொன்னீங்கதான்க்கா, ஆனா அத்தை கிட்டங்கிறாங்க மீனா. பார்த்தல எப்படி தேல் கொட்டுற மாதிரி பேசிட்டு போறாங்கன்னு அப்படின்னு மயிலு சொல்றாங்க. நீங்க பண்ணின வேலைக்கு அவங்க கொட்டுனதோட விட்டுட்டு போனதுக்கு சந்தோஷம்தான் படணும். முறைய பார்த்தா உங்களெல்லாம் கொதறி எடுத்திருக்கணும். பண்ணின தப்பெல்லாம் யோசிச்சு தான் நானே அழுதுகிட்டு இருக்கேன். அதையும் அவங்க வாயால வேற நான் மறுபடியும் கேட்கணுமா அப்படின்னு மயிலு பரிதாபமா கேட்டுட்டு இருக்க. நீ என்ன மயிலு தப்பு பண்ண அப்படின்னு பாக்கியம் மனசாட்சியே இல்லாம கேக்குறாங்க. நீ கொஞ்சம் பேசாம இருமா. என் குழந்தைய காரணமா காமிச்சு யார்கிட்டையும் போய் என்னை ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சிக்கிட்டு நிக்க வேண்டாம் அப்படின்னு மயிலு சொல்ல. நானும் ஒன்னும் பண்ண முடியாதுக்கான்னு பரிதாபமா பாக்குறாங்க மீனா. தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்கான தண்டனையை தான் அனுபவிக்கிறேங்கிறாங்க மயிலு. அப்படி என்னடி ஊர் உலகத்துல பண்ணாத தப்ப நீ பண்ணிட்ட அப்படின்னு பாக்கியம் கேட்க. ஏமா இன்னமும் நாம தப்பு பண்ணலன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியாமா அப்படின்னு மயிலு கேட்க. ஆமாமா, என்ன தப்பு என்ன இருக்கு இதுல அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க பாக்கியம். நாம பண்ணினதெல்லாம் ஃப்ராடுத்தனம் தான், கேவலமான விஷயம்தான் அப்படின்னு மயிலு சொல்ல. ஆமா, ஊர்ல உலகத்துல இல்லாத ஃப்ராடுத்தனத்தை கண்டுட்டா இவ அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க பாக்கியம். அத்தை சொன்ன மாதிரி அவங்களா இருக்க போய் நம்மள சும்மா விட்டாக, இல்லன்னா நாம ஜெயில கம்பி தான் எண்ணிக்கிட்டு இருக்கணும் குடும்பத்தோட அப்படின்னு மயிலு சொல்ல. அவங்களும் கொண்டே விட்டுருவாங்க, நானும் உள்ளர போயிருவேன் பாத்துக்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க பாக்கியம். மீனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி அமைதியா நின்னுட்டு இருக்க. இங்க பாரு மீனா, இப்ப நடக்கிறது எல்லாத்தையுமே நான் பண்ணின தப்புக்கான தண்டனையா நான் நினைச்சுக்கிறேன். விடு மீனா, என்னால மறுபடியும் யார்கிட்டையும் போய் அவமானப்பட்டுக்கிட்டு நிக்க முடியல மீனா, புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல என் வாழ்க்கைய சரி பண்றதா நினைச்சுக்கிட்டு நீயா எதையும் பண்ணிட்டு இருக்காத மீனா. அம்மா வா அப்படின்னு கூட்டிக்கிட்டு தங்கமயில் அங்கிருந்து போயிடுறாங்க. மீனா பயங்கரமா நோஸ் கட் பட்டாலும் மயில ஒரு உருப்படியான முடிவெடுத்து போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ முயற்சி பண்ணி கடைசியில் ஒண்ணுமே நடக்காம போயிருச்சே அப்படின்னு அப்படியே அசந்து போய் நிக்கிறாங்க மீனா. வீட்டுல பாட்டி சோஃபால உட்காந்து அரசிக்கு தலை பின்னி விட்டுட்டு இருக்காங்க. பாண்டியன் பேக் எடுத்துட்டு வர்றவரு ஏன்பா அரசின்னு கூப்பிடுறாரு. அப்பா அப்படின்னு அரசி திரும்ப, ஏன்பா சரவண கடைக்கு போயிட்டானான்னு பாண்டியன் கேக்குறாரு. அண்ணன் அப்பவே கடைக்கு போயிருச்சுப்பா அப்படின்னு சொல்ல. சரிப்பா, அப்ப நானும் கிளம்புறேன்ப்பா, வரேன் அப்படின்னு கிளம்புறாரு பாண்டியன். ஒரு 2 எட்டு நடக்க, அப்பா அப்படின்னு அரசி கூப்பிட திரும்பி பாக்குறாரு. உங்ககிட்ட 200 ரூபாய் பணம் கேட்டிருந்தேனே அப்படின்னு சொல்ல. மறந்தே போச்சு பாரு, எடுத்து வச்சுட்டு கொடுக்க மறந்துட்டேன், இந்தா அப்படின்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து நீட்ட. அப்படின்னு அரசி எழுந்து நின்று வாங்கிக்கிறாங்க. பாண்டியன் அப்படியே சுத்தி முத்தி தேட பாட்டி தவிப்பா பாண்டியனை பாத்துட்டு இருக்காங்க. கிச்சன் பக்கம் பாத்துட்டு கொல்ல பக்கம் அவரு திரும்பி பார்க்க, கோமதி கோவிலுக்கு போயிருக்காப்பா அப்படின்னு பாட்டி கொஞ்சம் சங்கடத்தோட சொல்ல, பாண்டியன் அவரை சமாளிச்சுக்கிட்டு, இல்ல நான் ஒண்ணு கோமதி எங்கன்னு கேட்கவே இல்லையா தங்குறாரு. தம்பி உங்ககிட்ட நான் 2 நிமிஷம் பேசலாமான்னு கேக்குறாங்க பாட்டி. சொல்லுங்க தங்குறாரு பாண்டியன். உட்காருங்கன்றாங்க பாட்டி. பாண்டியனும் கொஞ்சம் தயங்கிட்டே வந்து ஒத்த சேர்ல உட்கார்றாரு.
அப்படியே நிமிந்து சொல்லுங்க அத்தைன்னு சொல்ல. புருஷன் பொண்டாட்டி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல பாண்டியன் கொஞ்சம் சங்கடமா வேற பக்கம் பாக்குறாரு. வளர்ந்த பிள்ளைங்க இருக்கிற வீடு, அதுங்களுக்கும் நீங்க இப்படி பேசாம இருக்கிறது வருத்தமா தான் இருக்கு. ஆனா பாவம் யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க அரசி பரிதாபமா ஆமான்ற மாதிரி பாக்குறாங்க. பாண்டியனும் சங்கடமா தலையை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்காரு. நீங்க கோமதியோட சூழ்நிலையையும் கொஞ்சம் யோசிச்சு நடந்ததெல்லாம் மறந்து அப்படின்னு பாட்டி சொல்ல அத்தை அப்படின்னு கூப்பிட அவங்க நிறுத்திட்டு பாக்குறாங்க. அவ செஞ்சதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் என்னால மறக்க முடியாத அத்தை. நான் கோமதியை அவ்வளவு நம்பினேன் அத்தை. கோமதியை கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் என்கிட்ட உண்மையா இருப்பான்னு தான் அத்தை நான் நம்பினேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சங்கடத்தோட முழிக்கிறாங்க பாட்டி. இப்படி பண்ணுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு பாண்டியன். மாப்பிள்ள அது அப்படின்னு பாட்டி ஏதோ சொல்ல வர. வேண்டாத்த, கோமதி விஷயத்தை இப்ப பேச வேணாத்த. வீட்டுல இப்படி இருக்கேன்னு நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க அத்த. கோமதி மேல எனக்கு என்ன கோபம் இருந்தாலும் உங்க மேல இருக்க மரியாதை எனக்கு எப்பவுமே குறையாதத்த. எப்பவுமே உங்க மேல எனக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் இருக்கு அத்த அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏக்கமா பார்த்துட்டு இருந்த பாட்டி ஐயோ மாப்பிள்ள, நான் அதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலை. நான் என்ன சொல்ல வர்றேன் நான் பாட்டி மறுபடியும் ஆரம்பிக்க. அத்தை, கடைக்கு ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு அத்தை. நான் கொஞ்சம் சீக்கிரமா கடைக்கு போகணும். வரேன் அத்தைன்னு சொல்லிட்டு அவர் எழுந்திருக்க சரிப்பாங்கிறாங்க அவங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு எந்த வழியும் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க ஏக்கமா பார்த்துட்டு இருக்க அரிசி ஆறுதலா பாட்டியோட கை மேல கைய வைக்கிறாங்க. ஏண்டி உங்க அப்பா என்ன கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்காரு அப்படின்னு பாட்டி வருத்தத்தோட கேட்க, அப்பா எப்பவுமே அப்படிதான் அப்படின்றாங்க அரசி. கோமதி பண்ணி வச்ச கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சதுக்கே இம்பிட்டு கோவமா இருக்காரு. இதுல நான் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சா அம்பிட்டு தான் போல இருக்கே அப்படின்னு பாட்டி சொல்ல அரசி புரியாம கண்ணை இடுங்க. நீங்க யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அரசி. ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு பாட்டி ஒரு மாதிரியா பார்த்துட்டு கேட்க, எனக்கு தெரியாதுன்றாங்க அரசி. யாருக்கம்மாச்சி அப்படின்னு அரசி கேட்க, வேற யாருக்கு, உனக்கும் குமாருக்கும் தான் அப்படின்னு பாட்டி பட்டுன்னு உடைச்சிட அரசி அப்படியே அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. அம்மாச்சி அப்படின்னு அரசி அலற, ஏண்டி அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நீயும் அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரும்லமா அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமா அப்படியே சேர்ந்துட்டு தான் அடுத்த வேலை பார்க்கும். ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு வந்தாலும் என்னாலெல்லாம் உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரியான பொறுக்கி ரவுடி அப்படின்னு அரிசி சொல்ல அவன் திருந்திட்டாண்டிங்கிறாங்க பாட்டி. நாய்வால நிமித்த முடியுமா? அந்த மாதிரி உங்க பேரனை திருத்தவே முடியாது. என்னை கடத்திக்கிட்டு போய் எனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தையே நிறுத்தினவன் அவன் அம்மாச்சி. என் குடும்பத்தையே அவமானப்படுத்தினவன். அவனையாவது நான் கல்யாணம் பண்றதாவது. அம்மாச்சி என்கிட்ட சொன்ன மாதிரி எங்க அப்பா காது பட எதுவும் சொல்லிடாதீங்க. அத்தைன்னு கூட பார்க்க மாட்டாரு. உங்களையும் கொன்னு போட்டுட்டு என்னையும் கொன்னு போட்டுடுவாரு அப்படின்னு அரிசி சொல்ல ஆன்னு பயத்தோட பாக்குறாங்க பாட்டி. அவ்வளவுதான், இதோட இந்த பேச்சை மறந்துடுங்கன்ற மாதிரி அரிசி எழுந்து போக, என்ன இது நான் நினைச்சது எதுவுமே நடக்காது போல இருக்கேன்னு பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. மீனா கிச்சன்ல எதையோ வடசட்டியில வறுத்துட்டு இருக்க. மீனா, கேரட்டை இந்த சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன் போதும் இல்லன்னு கேட்டுட்டு வந்து நிக்கிறாரு செந்தில். அப்செட்ல இருக்க மீனா போதும் போதுங்கிறாங்க. அப்ப கேரட் பொரியலும் வத்த குழம்பும் அப்படின்னு செந்தில் கேட்க, ஆமா அப்பளமும் வறுத்துடலாங்கிறாங்க மீனா. அப்படின்னு செந்தில் தலையாட்ட, ஒரு கப் அரிசியை மட்டும் கழுவி எடுத்து வச்சிடுறீங்களா அப்படின்றாங்க மீனா. ஒரு கப் அரிசியா போதுமானு கேக்குறாரு செந்தில். நாம 2 பேர் தானே, போதுன்றாங்க மீனா. சரி பாத்திரம் எடுத்துக்கூட எதையாச்சும் அப்படின்னு செந்தில் கேட்க மீனா ஒரு கிண்ணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. செந்தில் அதை வாங்கிக்க, நல்லா கழுவி வைங்கன்னு சொல்றாங்க மீனா. அப்படின்னு அங்கிருந்து போறாரு. மீனா அப்படியே நின்னுட்டு இருக்க அரிசியை போட்டு தண்ணியை ஊத்தி கைய போட்டு கலைஞ்சிட்டு இருக்காரு அவரு. மீனாவோட முகத்தை பார்த்துட்டு, என்ன மீனா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்குன்றாரு செந்தில். ஒன்னும் இல்லைங்கன்னு மீனா முடிச்சுக்க, இல்ல ஏதோ இருக்கு. கூட வேலை பாக்குறாங்கல்ல சியாமலாக்கா, அவங்களுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு செந்தில் கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்றாங்க மீனா. சொல்லுன்னு அவரு சொல்ல, ஒன்னும் இல்லைங்கன்றாங்க மீனா சலிப்பா. செந்தில் மீனாவை பார்த்துக்கிட்டே அரிசி கலைஞ்ச பாத்திரத்தை ஓரமா வைக்க மீனா திரும்பி நின்று, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன்றாங்க. என்ன முடிவுன்னு அவர் கேட்க, இனிமே யார் பஞ்சாயத்துக்கும் போறதில்லைன்ற முடிவு அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா அந்த அளவுக்கு நல்லவள மாறிட்டியா நீ
அப்படின்ற மாதிரி செந்தில் பார்க்க, இனிமே நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்க போறேன் அப்படின்னு மீனா சொல்ல, சிறப்பான முடிவு, ஆனா உன்னால அப்படி இருக்க முடியாதே அப்படின்னு செந்தில் குறுகுறுப்பா மீனாவை பார்க்க, முயற்சி பண்றேங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது, குறிப்பா எனக்கு நல்லது, நல்லது பண்றேன்னு வாங்கி கட்டிக்கிட்டதெல்லாம் போதும் அப்படின்னு மீனா சொல்ல, என்னாச்சு மீனா உனக்கு ஏதாவது பிரச்சனையாங்கிறாரு செந்தில். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிறோம்ல, இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டேன், அத ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன்பா அப்படின்னு மீனா சொல்ல, என்ன பாடம்னு கேக்குறாரு செந்தில். அது ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு அவங்க ரொம்ப சலிப்பும் வெறுப்புமா சொல்ல, ஏய் இவ்வளவு சொல்லிட்ட, விஷயம் என்னன்னு சொல்லுங்கிறாரு செந்தில். விடுங்கன்னா விடுங்களேங்க, சும்மா சொல்லுன்னு அப்படின்னு மீனா கொஞ்சம் கோவப்பட, சரி டென்ஷன் ஆகாத, வேற ஏதாவது வேலை பண்ணணுமான்னு கேக்குறாரு செந்தில். ஒலை வைக்கிறீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஒலையா அது எப்படி வைப்பாங்கன்னு கேக்குறாரு செந்தில். அதான் சோறு வடிப்போமே, அந்த பானையில தண்ணிய ஊத்தி அடுப்புல வச்சா ஒலை கொதிக்குங்கிறாங்க மீனா. ஓ அதுக்கு பேர் தான் உலையா, நான் வேற என்னமோ நினைச்சேங்கிறாரு செந்தில். சரி நம்ம கிட்ட வேற ஒரு அடுப்பு தான் இருக்கு, நீ வேற வதக்கிக்கிட்டு இருக்க, அப்புறம் எப்படி அதை வைக்க முடியுங்கிறாரு செந்தில். மீனா ஒரு தடவை அடுப்பை திரும்பி பார்த்துட்டு, நான் இந்த வத்த குழம்புக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நாம உலைய வச்சுக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, சரின்னு செந்தில் தலையாட்ட, மீனா இன்னமும் அப்படியே யோசிச்சுட்டே தான் நிக்கிறாங்க. இந்த வத்த குழம்புக்கு எங்க அம்மா ஒரு பவுடர் போடுவாங்க, அது போட்டா டேஸ்டா இருக்கும், எங்க அம்மாட்ட கேக்குறேன் அப்படின்னு மீனா போனை எடுக்க, சமையல் சந்தேகம்னா எங்க அம்மாவுக்கு தானே போன் பண்ணுவ அப்படின்னு செந்தில் சந்தேகத்தோட கேக்குறாரு. ஆனாலும் மீனா சமாளிச்சுட்டு, எதுக்கு எப்பவும் ஒரே ஆளையே எல்லாத்துக்கும் தொந்தரவு பண்ணிட்டு, நான் என் அம்மா கிட்டயே கேட்டுக்கிறேன்னு போன் பண்றாங்க. அவங்க அம்மாவும் போன் ரிங் ஆகுறத பார்த்துட்டு டிஸ்பிளேயை பார்த்துட்டு எடுத்து அட்டன் பண்ணி, சொல்லு மீனாங்கிறாங்க. அம்மா அப்படின்னு மீனா கூப்பிட, எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க அவங்க. நல்லா இருக்கேம்மா, அது நீ இந்த வத்த குழம்பு வைப்ப இல்ல, அது எப்படி பண்ணணும்னு கேக்குறாங்க மீனா. அது பெரிய வேலையாச்சேடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஃபுல்லாலாம் வேண்டாம், குழம்புக்கு கரைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், ஒரு பவுடர் போடுவல்ல அதை மட்டும் சொல்லுங்கிறாங்க மீனா. சரிடி நான் சொன்னா அதை அப்படியே ஞாபகம் வச்சு பண்ணிடுவியாங்கிறாங்க உங்க அம்மா. நான் என்ன குழந்தையா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ரெசிபியை மட்டும் சொல்லுங்கிறாங்க மீனா. தனியா இருக்குல்ல அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்ல அவரும் பக்கத்துல தான் நிக்கிறாரு அப்படின்னு மீனா சொல்ல, தலையில அடிச்சுக்கிறாங்க அவங்க அம்மா. ஐயோன்னு, ஏண்டி கொத்தமல்லி விதை இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, மீனா கொஞ்சம் அசடு வழிஞ்சிட்டு, இருக்குன்றாங்க. தனியா 2 ஸ்பூன் எடுத்துக்கோ, அப்புறம் மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு அவங்க அம்மா சொல்ல இங்க மண்டையை பிச்சுக்கிறாங்க மீனா. இதை வானிலையில போட்டு எல்லாத்தையும் ஒன்னா நல்லா வறுத்து அப்படின்னு அவங்க அம்மா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட, இப்பதான் இவங்க விரல் ஊட்டி எண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வறுத்துக்கோன்னு சொல்றவங்க அதுக்கப்புறமும் சொல்லிட்டு இருக்க, மீனா இங்க போட்டு உழப்பி எடுத்துட்டு இருக்காங்க. சொல்லி முடிச்சுட்டு, புரிஞ்சுதா அவ்வளவுதாங்கிறாங்க அவங்க அம்மா. எல்லாம் புரிஞ்ச மாதிரி அப்படின்னு மீனா தலையாட்டி வைக்க, புரிஞ்சது இல்ல பண்ணிடுவல்லங்கிறாங்க அவங்க அம்மா. புரிஞ்சிருச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி ஓகேன்னு அவங்க அம்மா போனை வைக்கிறாங்க. ஒரு வழியா சமையல் முடிஞ்சது போல இருக்கு. சாப்பாடை போட்டு அதுல வத்த குழம்பு ஊத்தி கேரட் பொரியலை வச்சு மீனா கொடுக்க, செந்தில் பிளேட் எடுத்து அப்படியே கண்ணை மூடி ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு. நல்லா இருக்கே, வாசனையெல்லாம் அமோகமா இருக்கே அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா புன்னகையோட பாத்துட்டு இருக்காங்க. பிசைஞ்சு ஒரு வாய் எடுத்து வாயில வைக்கிறவரு, வாசனை தான் அமோகமா இருக்குன்னு பார்த்தா டேஸ்டும் அற்புதமா இருக்கே அப்படின்னு பாராட்ட, எல்லா புகழும் என் அம்மாவுக்கேன்றாங்க மீனா. எல்லாமே கரெக்டா இருக்கேன்னு அவரு சொல்ல, மீனாவும் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு, நல்லாதான் இருக்குங்கிறாங்க. சூப்பரா இருக்கு, நீ வேற, ஆனா வேலை கொஞ்சம் அதிகம் இல்லைங்கிறாரு செந்தில். வேலைன்னு இல்ல, இன்கிரீடியன்ஸும் அதிகம்தான். இந்த வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்க்கணும். ஆனா இந்த நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் விக்கிற விலைக்கு வாரத்துல 2 நாள் வத்த குழம்பு வச்சோன்னு வச்சுக்கோங்க, சம்பளம் பூரா காலி ஆயிடுங்கிறாங்க மீனா. வீட்டுல சமைச்சா ஹோட்டல்ல வாங்குறத விட செலவு அதிகமாகுதோ அப்படின்னு செந்தில் கேட்க, எல்லாத்தையும் மொத்தமா ஒரேடியா வாங்கி போட்டா செலவு அதிகமா இருக்காதுங்க, நாம இன்னைக்கு தான் என்ன சமைக்கணுங்கிறதையே முடிவு பண்றோம், அப்புறம் தான் அதுக்கான பொருளையே வாங்குறோம்ல, அப்படி பண்ணுனா அதிகமா தான் ஆகுன்றாங்க மீனா. அதுவும் சரிதான், ஆனா ஹோட்டல்ல வாங்கி 2 பேரும் சாப்பிட்டோம்னா அது ஹெல்த்தியா இருக்காதுல்ல அப்படிங்கிறாரு செந்தில். கண்டிப்பா இருக்காதுதான் அப்படின்னு மீனா சொல்ல, அதை கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோயேன், செலவெல்லாம் ஓகே தாங்கிறாரு செந்தில். நீ ஏன்பா சொல்ல மாட்ட, அதான் ஒரே நாள்ல 60,000 சம்பாரிச்சு கொண்டு வந்து பீரோல வச்சிருக்கீல்ல, உனக்கு எல்லா செலவுமே ஓகே தான்,
இப்பதான் ஒவ்வொன்றா கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம்ல, கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா செலவை குறைச்சிடுவோம் என்ன அப்படின்னு செந்தில் கேட்க, குறைக்கலாம் குறைக்கலாம் அப்படின்னு மீனாவும் ஆர்வமா செந்தில சைட் அடிச்சுக்கிட்டே சொல்றாங்க. நைட் ஆகுது. மீனா ஏதோ ஒரு நோட்டை புரட்டிக்கிட்டு இருக்க அங்க வர்ற செந்தில், ஏய் என்ன பண்றேன்னு கேக்குறாரு. பார்த்தா தெரியல, வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, அது எப்படிதான் 24 மணி நேரமா ஆஃபீஸ்க்காக உழைச்சி கொட்டுறேனே எனக்கு தெரியல. என்னமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி செந்தில் கையசிச்சுட்டு ரூம்குள்ள போறாரு. உடனே மயிலம்மா மீனம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. எடுத்து பாக்குற மீனா அது மயிலுன்னு தெரிஞ்சதும் சுறுசுறுன்னு முகத்தை வச்சுட்டு கட் பண்ணிடுறாங்க. ஆனா மயில அடங்குற டிக்கெட்டும் இல்ல, அவங்க அம்மா திருந்துற டிக்கெட்டும் இல்ல. மயிலு மறுபடியும் கால் பண்ண மீனா சைலண்ட் பண்ணி ஓரமா வச்சிடுறாங்க. வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்துட்டு வர்ற செந்தில், யாரு மீனா ஃபோன் பண்றதுன்னு கேக்குறாரு. கஸ்டமர் கேர் கால் அப்படின்னு மீனா சொல்ல, அவங்களுக்கும் வேற வேலை இல்ல, உனக்கும் வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பக்கமா போக, ஆமா இவருக்கு மட்டும் அப்படியே ஏக போகமா வேலை இருக்கு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, இவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ப்ளீஸ் மீனா என் போனை கொஞ்சம் எட அப்படின்னு மயில ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்க மீனா சவுண்ட் வந்ததும் டிஸ்பிளேவா பாக்குறாங்க. செந்தில் எங்கேயும் கண்ணுக்கு தெரியலன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு மயில் அனுப்புன வாய்ஸ் நோட்டை கேக்குறாங்க. ப்ளீஸ் மீனா என் போனை கொஞ்சம் எட அப்படின்னு மயில கெஞ்சலா கேக்குது. மீனா வாய்ஸ் நோட்டை பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே மயில மறுபடியும் கால் பண்றாங்க. மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது. மீனாவும் எழுந்து அக்கம் பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்த்துட்டு மெதுவா இன்னொரு ரூம்குள்ள வர்றாங்க. கால் ஆன் பண்ணி ஹலோன்னு சொல்ல, ஹலோ அப்படின்னு உயிரை கையில பிடிச்சிட்டு சொல்ற மயிலு, சாரி மீனாங்கிறாங்க. மீனா எதுவும் பேசாம அமைதியா இருக்க, மீனா இருக்கியா, நான் பேசுறது ஏதாவது கேக்குதாங்கிறாங்க மயிலு. கேக்குதுன்னு மீனா சொல்ல, சாரி கோவில்ல வச்சு நான் உன்னை அப்படிலாம் பேசி இருக்க கூடாது அப்படின்னு மயில சொல்ல, எனக்கே தெரியுதுக்கா உங்க விஷயத்துல நான் ஓவரா இன்வால்வ் ஆகுறேன்னு, எப்படியாவது நல்லது நடந்துராதான்னு ஒரு நப்பாசை அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு புரியுது மீனா, ஆனா ஏற்கனவே ஒரு தடவை குழந்தைய துருப்புச்சீட்டா யூஸ் பண்ணி நான் நல்லா அனுபவிச்சுட்டேன், மறுபடியும் அந்த மாதிரி ஒன்ன செஞ்சிடக்கூடாதுன்னு பாக்குறேன் அப்படின்னு மயில சொல்ல, ஆனா அக்கா இந்த விஷயத்த அப்படின்னு மீனா சொல்ல, குழந்தையோட அப்பாவே குழந்தைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு. அத்தை மட்டும் குழந்தை விஷயம் தெரிஞ்சு சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறியா மீனா? அங்க எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க மீனா, அதை நான் தப்புன்னெலாம் சொல்லல, எல்லா வெறுப்புக்கும் தகுதியானவ தானா? எனக்கு நீ நிறைய உதவி பண்ணிட்ட, இன்னமும் பண்ணிக்கிட்டே தான் இருக்க, எனக்கு அது போதும். என்ன அவங்களோட சேர்த்து வைக்கிற முயற்சியெல்லாம் வேண்டாம் மீனா. என் வயிற்றுல வளர்றது என்ன மட்டுமே நம்பி பொறுக்க போற குழந்தை, அதை நான் பார்த்துக்குவேன், நல்லபடியா வளர்த்துருவேன். எங்க வீடு அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா தனியா போற தைரியம் கூட எனக்கு இருக்கு. அடுத்து அவருக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கட்டும். இனிமே இந்த குழந்தை விஷயமா எதுவுமே பேச வேண்டாம் மீனா அப்படின்னு மயிலு சொல்ல, சரிக்கா இனிமே நான் எதுவுமே பண்ணலைங்கிறாங்க மீனா. என்னடா நாம அவங்களுக்கு நல்லது நினைக்கிறோம், இப்படிலாம் பேசுறாங்களேன்னு யோசிக்கலல்ல அப்படின்னு மயிலு கேட்க, மீனா ஒரு தீர்மானத்தோட, இல்லக்கா அப்படிலாம் யோசிக்கலங்கிறாங்க. வீட்டில் இருக்கீங்களான்னு மீனா கேட்க, இல்லை மீனா வேலை செய்கிற இடத்துல தான் இருக்கேன், இன்னைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு மயிலு சொல்ல, சரிக்கான்றாங்க மீனா. போனை வச்சிடுறேன் அப்போ அப்படின்னு மயிலு சொல்ல, சரிங்கிறாங்க மீனா. மீனா என் மேலே கோவம் எதுவும் இல்லையே அப்படின்னு மயிலு கொஞ்சம் கலக்கத்தோட கேட்க, எந்த உணர்ச்சியுமே இல்லாமல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வைக்கிறேன் ஃபோனுன்றாங்க மீனா. அவ்வளவுதான், என்னால் முடிஞ்ச முயற்சியெல்லாம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் உண்டு என் வேலை உண்டுன்னு மட்டும்தான் இருக்க போறேன்னு மீனா முடிவோட நிமிர, மயிலும் கலக்கத்தோட காலை கட் பண்ணிட்டு ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.